ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். போன வீடியோவில் பாசிப்பருப்பு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிரியா விஜய் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1 கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை ஊற போட்டு வச்சுருக்கிறேன். 1 கப் வந்து இந்த கப் அளவுக்கு நான் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அப்படின்னா தான் நம்ம வேக போடும் போதில் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ முதல்ல நம்ம இதை வேக போட்டு எடுத்துடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஊற போட்டு வச்சுருந்த கடலையை சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து கடலை முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றினாலே போதும். இது கூடவே கொஞ்சமாக ஒரு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதோட நம்ம காரத்துக்கு வத்தல் சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 வத்தல் சேர்த்துக்கோங்க, சரியாக வரும். அவ்வளோதான், பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறின உடனே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். அதுக்குள்ளேயே கடலை நல்லா வெந்து வந்துருச்சு. ஹையில் வச்சு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். இப்போது தண்ணியெல்லாம் வடித்து கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். திரும்பியும் அதே கடாயை சூடு பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, சும்மா கொஞ்சம் வாசத்துக்கு சீரகம், கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அடுத்து இது கூடவே வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்துடலாம். வேர்க்கடலை போட்டு 2 பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துடலாம். நான் அரைச்ச எல்லா பொடியுமே சேர்த்துட்டேன். இது வந்து கரெக்டாக வரும். 1 கப்பு வேர்க்கடலைக்கு 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சரியாக வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வேக போடும் போதில் கொஞ்சமாக தானே உப்பு போட்டோம். இதுக்கு மிச்சம் உப்பை நம்ம இப்போ போட்டுடலாம். பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம துருவின தேங்காயை சேர்த்துடலாம். இது கூடவே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 சொட்டு சேர்த்திங்கனாலே போதும், நல்ல மணமாக இருக்கும். நான் இன்றைக்கி இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்க்கலை. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சுவையான வேர்க்கடலை சுண்டல் தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.